காவேரி காவேரி நான் என் முடிவை அப்பவே சொல்லிட்டேன்ல. ஏன் பாண்டியா என் பின்னால சுத்திட்டு இருக்கேன்? அது இல்ல காவேரி, வர ஐயனார் கோடி திருவிழால சிவசேகரன் கதையை முடிக்க போறானா. இந்த 18 பட்டி விட்டு ஓடிடலாமா? எனக்கு எது நடந்தாலும் அது இந்த 18 பட்டியில தான் நடக்கணும். காவேரி காவேரி, உனக்கு வயசு இருக்கு, எனக்கு மனசு இருக்கு. வா, இந்த ஊரை விட்டே போயிடலாம். வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே. அந்த அற்ப சுகத்துக்காக நான் ஆசைப்படல. நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேனோ அது இனிமேதான் நடக்க போகுது. பாண்டியா, உன் உயிரை நீ காப்பாத்துக்க. நீங்க இருந்து போயிடு. காவேரி, நான் சொல்றது ஒரு நல்ல நோக்கத்துக்காக இனி எது நடந்தாலும் அதை ஏத்துக்க என் மனசு தயாராயிடுச்சு. மச்சான், அந்த சிவசங்கரையும் சாவுக்கு நாள் குறிச்சிட்டான். என் உயிரை எடுக்க போறானா? அவன் எனக்கு உயிர் கொடுத்தவன். அவனை பத்தி தப்பா பேசாத. இல்ல மச்சான், நீ நல்லவன்னு நம்பிட்டு இருக்கியே, அவனுடைய மறுபக்கம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த 18 பட்டியில பிறந்தவன் நீ. எங்க இருந்தோ வந்தவன் அந்த சண்டாள சிவசங்கரன். உனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பாராட்டி உனக்கு காரோட்டி அவனை பகைச்சவனே உன்னை வச்சே கைய கால வெட்ட வச்சான். உனக்கு சோறு போட்டு இந்த 18 பட்டிய கூறு போட்டு தான் பேருக்கு எழுதி வச்சுக்கிட்டான். அவன் செஞ்ச கொடுமை கொஞ்சமா நஞ்சமா? இங்க பாரு மச்சான், ஓ பலத்தை வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தையே சாராய் கடையாக்கிட்டானே. ஏழைங்க விவசாயம் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சிவசங்கரனுக்காக நீ அருவாளை காட்டி மழைய மூடல. அந்த சிவசங்கரன் நிறுத்தின ஆளு எம்எல்ஏவா ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ என்னென்ன செஞ்ச? எதிர்த்து நின்ன ஆள மனு கொடுக்க விடாம கலாட்ட பண்ணி விரட்டி விட்ட. இதுக்கு மேலேயும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு மச்சான். வயசு பொண்ணுங்களுக்கு நாள் குறிச்சு கடத்திக்கிட்டு வந்து கெடுத்து கொன்னிடுவான். அப்படி செத்தவங்கள என் அக்கா பார்வதியும் ஒருத்தி மச்சான். உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போகுதுன்னு தெரிஞ்சு அக்கா பதறி போய் உன்னை பார்க்க ஓடி வந்துச்சு. அவ ஆளுங்க அக்கா வெளுத்துட்டு போய் சிவசங்கர கெடுத்து கொன்னுட்டா. இந்த 18 பட்டியில இருக்கிற மண்ணு மட்டும் இல்ல, பொண்ணுங்களையும் அபகரிச்சுட்டு இருக்கான். இப்ப எனக்கு குறி வச்சுட்டான். வர்ற ஐயனார் கோயில் திருவிழாவில என்ன தீர்த்து கட்டுறதா முடிவு பண்ணிட்டான். எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். புரியாது. அவன் மூல பலத்துக்கு முன்னால உன் முரட்டு பலம் தோத்து போயிடும். காட்டாரு வெறியோட போது பாரு. தசை மாறி போனவன் தசை திரும்பின மாதிரி தெரியுது. கொஞ்சம் இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க கர்ண மகாபிரபு வாங்க. செஞ்சோற்று கரண தீக்க இந்த துரியோதனனை பார்க்க வந்திருக்கீங்களா? டேய், நீ வேணா துரியோதனா இருக்கலாம், துரோகியா இருக்கலாம். இனிமே உனக்கு எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. டேய், இனி உன் வேஷம் கலைஞ்சிருச்சு, உன் சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? என்ன பகடக்காயா உருட்டி என்னென்ன விஸ்வரூபம் நீ எடுத்த. இனி உன் ஜம்ப பலிக்காது, சால்ஜாப்பு செல்லாது. டேய், காவேரியோட அக்கா பார்வதியை கெடுத்து கொண்டிருக்க, என்ன மனுஷனா மாத்த நினைச்சானு காவேரியை கொலை செஞ்சிருக்க. டேய் சிவசங்கரா, இனிமே 18 பட்டி பொண்ணுங்க மானத்துக்கு பங்கம் வந்தா அங்க நான் தான் உனக்கு எமனா வந்து நிற்பேன். டேய் சிவசங்கரா, உன் படைய வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். வகுந்துருவேன் வகுந்து. டேய், ஏழைங்க கிட்ட இருந்து அபகரிச்ச நிலத்தை அவங்களுக்கு நீ திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கணுமா? என்னடா சொல்ற? டேய் பெரிய மருது, நான் என்ன முட்டா பயலா? கரண்ட பால் மடிக்குள்ள மறுபடியும் போகாதுடா. கருவாடு மீனாகி ஒரு நாளும் கடலுக்குள்ள குதிக்காதுடா. எங்கிட்ட வந்ததெல்லாம் ஒன் வே டிராபிக் டா, ஒன் வே. என்னடா பெரிய மருது, சமாதானம் சமதர்மன்னு பேசுற? 1000 எலிகளை தின்ன பூனை புனித யாத்திரை போச்சான். பொடா வெட்டி பயல. நிறுத்துறா. நீயா நிலத்தை கொடுக்கலனா
நானே எடுத்து கொடுக்க வேண்டி வரும். அப்ப உன் உயிரை எடுத்துட வேண்டியதுதான். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஏழைங்க நிலத்தை வாங்கி கொடுத்துருந்தா சாவேன். இங்க பாரா, இனிமே எங்கெல்லாம் அநியாயமா அக்கிரமம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த பெரிய மருது கட்டாயம் வந்து நிப்பான். ஓஹோ, அப்ப நீ சாகர நேரம் நெருங்கிடுச்சு. ஏய், அவனுக்கு இங்கே சமாதி கட்டுங்கடா. ஏழை மக்களுடைய நிலத்தை நீ பறிச்சப்போ உன் கண்ணு மட்டும்தான் செவந்தது. அதை திருப்பி கேட்டப்போ உன் உடம்பு பூரா செவந்து போச்சு, பாத்தியா? ரத்த சிந்தனாதான் நல்லது செய்ய முடியும்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசு மாறினது 18 பட்டி மக்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உன்னாலதான் ஏழை மக்கள்லாம் சந்தோஷமா இருக்க போறாங்க. தம்பி, தூக்கத்துக்கு மருந்து கொடுத்துருக்கேன்ப்பா, நல்லா தூங்குவ, வலி தெரியாது. நான் வரட்டுமா? அதுக்குள்ள எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? இந்த ஊர் எல்லை தாண்டதுக்குள்ள அவனை புடிச்சாகணும். கமான், குயிக். என்னது, நான் தலைமறைவா இருக்கணுமா? என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, பாண்டியனி காவேரி கொன்னது நீங்க தானே. அந்த சிவசங்கர கொலைப்பழிய உங்க மேல போட்டா. சிவசங்கரம் பணம் பேச ஆரம்பிச்சா நீதி தேவதை கூட ஊமையாகிடுவான். அவன் பணத்தை காட்டி உன்னை உள்ள தள்ளிடுவான். உண்மை குற்றவாளி யாருன்னு தெரியற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, நாங்கெல்லாம் ஏழைங்க. தலைக்கு 10 ரூபாய் வசூல் பண்ணி வக்கீல வச்சு வாதாடி பொண்ணை வெளியே கொண்டு வரது அவ்வளவு சாத்தியமான காரியம் இல்லையா? ஆமாண்ணே, அதர்மம் கொஞ்ச நாளைக்கு தான் ஆட்டம் போடும், தர்மம் தான் வெல்லும். இந்த உலகத்துல இருக்கிற இருட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாலும் ஒரு தீக்குச்சோட வெளிச்சத்தை மறைக்க முடியாது. அப்படி சிவசங்கர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பழிப்பாங்களும் மேல போட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். நாங்க விரும்பின பெரிய மருதாணி ஆனதுக்கு அப்புறம் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. எங்களுக்கு இஷ்டம் இல்ல மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குற? உன்னை போய் நான் மாப்பிள்ள வருதே, காட்லி மேட்லி அலையிறதுக்கு இது வசதியா இருக்கு, வச்சுக்கப்பா. வேண்டாம்னு சொல்லாதப்பா, வாங்கிக்கிறாச்சா? வாங்கிக்கங்க அண்ணே, வாங்கிக்கப்பா. வாங்கிக்கோ மாப்பிள்ள.